வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு தமிழ் காமராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மோடி இப்போ துருவரதை கூட வீடியோ ஒன்று போட்டிருந்தா, அதுல துருவரதை மக்கள் சிலர் அவருடைய ஆதரவாளர்கள் கூட மோடியை ஒரு பக்தராகத்தான் பார்க்கிறாங்க, ஒரு கடவுளாக பார்க்கிறாங்க, ஒரு பக்தர் மனநிலையிலிருந்து மோடியை அணுகிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த தன்மை இந்த தேர்தல் எடுபடுமா எடுபடாதான்ற கேள்வி இருக்குல்ல. நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க எப்படி இந்த போக்குகள் எல்லாம் மோடிக்கு எதிரான ஒரு மனப்போக்கு ஆழமாக நிலவுகிறது நாட்டு மக்கள் மத்தியில அப்படிங்கிறது தான் உணர்த்தது. அதை மேல் மட்டத்தில் இருக்கிற அதிகார மட்டத்தில் இருக்கிற எல்லாரும் உணர்ந்ததுனாலதான் அவங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் முகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மோடியை போட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது இல்ல, கூட்டணி கட்சிக்கே தெரியுது. இப்ப 2019 தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த பொழுது கூட்டணி கட்சியான அதிமுக மோடி படம் போடலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க போடலாம். அந்த தேர்தலில் கட்சியினுடைய இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன தெரியுங்களா பண்ணுச்சு? அந்த முறை கரூர் தொகுதியில நின்ற அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அவங்க கட்சி சின்னத்தை விளம்பரம் பண்ணும்போது மோடி படத்தை முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு அது சுண்ணாம்பு பூசி அழிச்சிட்டு இது எம்ஜிஆரின் சின்னம், இது ஜெயலலிதாவின் சின்னம் அப்படின்னு ஓட்டு கேட்டாங்க. இதுதான் தென்னிந்திய மக்களுடைய மனநிலை இது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. வட இந்திய மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்திருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு கட்சியை எவ்வளவு நாளைக்கு தான் நம்ப முடியும்? வளர்ச்சி 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 அப்படின்னு விகாஸ்ன்னு சொல்லி அதை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. முதல்ல 2014 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, 2025 கவலைப்படாதீங்க, உங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2019 ஆட்சிக்கு வந்தோடனே 2047 உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும், நாங்க அதுக்கான திட்டங்களை போட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு எங்க கிட்ட திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றதுல இந்த பேச்சுக்களை மக்கள் நம்புறாங்களா? இந்த முறை தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க குறிப்பிடத்தகுந்த எந்த வாக்குறுதிகளுமே அளிக்கல. மோடி கேரண்டின்னு அவர் சொல்றதெல்லாம் இப்ப சொல்றதே மறந்துட்டாரு. அந்த முதல் கட்டத்துல ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, இந்த ஊர்ல 2வது கட்ட வாக்குப்பதிவு பிரச்சாரத்தின் பொழுது 3வது கட்ட வாக்குப்பதிவு பிரச்சாரத்தின் பொழுது மோடி கேரண்டி அப்படிங்கிறதையே அவர் சொல்ல மறக்கிறார். கூட்டங்கள்ல ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டு போறாரு. மக்கள் மத்தியில் எப்படியான மனநிலைகள் இருக்குதுன்னு சொன்னா, பல டாக்குமெண்ட்ரிஸ் வந்திருக்கு வட இந்தியாவில். இதுல நடந்திருக்குது. தனியார் நிறுவனங்கள் வேற தொலைக்காட்சிகள்லாம் செய்து, இந்த பாப்புலர் மீடியா அல்லாத, ட்ரெடிஷ்னல் மீடியா அல்லாத, சேட்டலைட் மீடியா அல்லாதவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்சிருக்கிறதுல என்ன அவங்க ஜனங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் படிச்சுட்டேன் ஆனா எனக்கு வேலை கிடைக்கல, நான் ஒரு என் படிப்புக்கு தகுந்த வேலை, நான் பிடெக் முடிச்சிருக்கேன் ஆனா டெல்லியில ஒரு கடைவீதியில துணி வித்துக்கிட்டு இருக்கேன், இது அப்படின்னு ஒரு இளைஞர் ஒரு 25 வயது கொண்ட இளைஞர் சொல்றாரு. அவர் இந்த 10 ஆண்டுகளா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஆட்சி ஒரு பயனும் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியுது. இப்ப ஏற்கனவே வாக்களித்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எதுவுமே நடக்கல. இவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சியில பயனாளிகள் எல்லாரும் இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாரு. இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன் பத்தின ஒரு பெனமினாவே இருக்குல்ல, அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப யூனியன் கவர்மெண்ட் எவ்ரிடே லைஃப்ல இன்டராக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்டே அல்ல. நாட்டு மக்களுடைய எவ்ரிடே லைஃப் இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எவ்ரிடே இதுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அவங்களுடைய மருத்துவ உதவி, கல்வி, அப்புறம் மக்கள் நலத்திட்டங்கள், இது எல்லாத்தையுமே செயல்படுத்த வேண்டியது யாரு? அந்த மாநில அரசாங்கங்கள் தான் செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுக்கான சட்ட முறைகள் இருக்குது, நிறுவனங்கள் அவங்க கிட்ட தான் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் அதுக்கு உரிய அலகேஷன்ஸை ஒழுங்கா கொடுக்கணும், இதுதான் செய்யணும். சரிங்களா? இதுதான் செஞ்சிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல எல்லா திட்டங்களுமே அவங்களே போட ஆரம்பிச்சாங்க, எல்லாத்துலயும் இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாநில நிர்வாகங்களை உரிய வகையில செயல்பட விடாம தடுக்கிறதுல அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. எது எடுத்தாலும் இது மோடியினுடைய திட்டம் அப்படின்னு. ஒரு ரேஷன் கடையில போய் ஆந்திராவில் நிர்மலா சீதாராமன் போய், என்னையா அது இங்க மோடி படம் காணா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நிதியமைச்சர் செய்யக்கூடிய வேலையா இது? நீங்க செஸ் விளையாட்டப்போ மோடி போட்டோ போடல, இதுக்கு இங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இந்த யூனியன் கவர்மெண்டா வரக்கூடிய ஒருத்தது நாட்டுடைய எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணுங்கிற விளைவு இருக்குது இல்ல, அது பிரச்சனையாயிட்டு அவங்களால சரி அப்படி நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு மக்கள் திரும்பி கேட்கும் பொழுது, அவங்க ஒரு திட்டம், நாங்க உங்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுத்துருக்கோம், அதை எப்ப கொடுத்தீங்க?
கொரோனா காலத்தப்ப கொடுத்தீங்க. இப்ப தென்னிந்திய மாநிலங்கள்ல ஏற்கனவே ஒரு ரேஷன் சிஸ்டம் இருக்கு. ரேஷன் சிஸ்டம் இல்லாத ஊருக்கு இது புதுசானது. ஆமாங்க, மோடி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காரு. அதுக்காக சில பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த தேர்தல், இந்த கடந்த 3-5 மாநில தேர்தலில் கூட சில பேர் அதுக்கப்புறம் வந்து சரி ஒட்டுமொத்தமா யூனியன் கவர்மெண்டோடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு கேட்டா இல்ல, அவங்க ஒன்னத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண போக்கு வந்து அடித்தளத்துல மக்கள் மத்தியிலேயே உருவாயிடுது. அந்த வந்து அந்த உணர்ச்சியை வந்து ட்ரெடிஷ்னல் மீடியாஸ் எதுவுமே வெளிப்படுத்தல. ஏன்னு சொன்னா எல்லாரும் மோடியை வந்து புகழ்ந்து 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 பேசிக்கிட்டே இருந்தாங்க. ராஜீவ் சர்தேசாய் உட்பட இப்ப எல்லாரும் பயங்கரமா புகழ்ந்து, இப்ப தேர்தல் தொடங்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு, ரொம்ப பிரமாதமா இருக்குது, கண்டிப்பா 400 இடங்கள் வெல்லுவாங்க, இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கா, அப்படிலாம் களத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார். தமிழ்நாட்டுல வேற வந்து உட்காந்து மைக்க பிடிச்சிக்கிட்டு இந்த ஊர்ல வந்து மோடி வருவாரா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 3 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்த பிறகு 4வது கட்ட வாக்குப்பதிவு தொடங்குற நேரத்துல அவர் சொல்றாரு, நான் வந்து முன்ன நினைத்தது போல கள நிலவரம் இல்லை, இந்த கள நிலவரம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரானதாக போய் கொண்டிருக்கு, இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப தெளிவான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க வந்து களத்துல அதிகமா வேலைகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா வந்து ஒரு மெஜாரிட்டியை வந்து பெறதே கூட சிரமமாக இருக்கலாம் அப்படின்னு அவரே சொல்றாரு. இந்த மோடிக்கு ஆதரவான ஊடகங்கள் இருக்குல்ல, அது உண்மை நிலையை வந்து கட்டுப்படுத்திட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க வந்து ஊடகங்களை எல்லாத்தையும் ஒரு மடைமாற்றி நீங்க இதுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்திட முடியும்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி முடியல. இன்னைக்கு வந்து உண்மையான நிலைமைகள் மறுபடியும் மேலோங்கி வெளிப்பட வருது. அதனுடைய விளைவு வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிரான யோகேந்திர யாதவ் சொல்றதுதான். அவர் போய் பேசின எல்லாருக்கிட்டையுமே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ராமர் கோயிலை பத்தி கேட்கலைன்னா யாரும் ஒருத்தரும் பதில் சொல்லணும், அதை பத்தி பேசவே இல்லை யார் ஒருத்தரும். எல்லாருமே நான் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு அவர் உதாரணம் சொன்னது வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிரி டேட் உண்டுங்க ஐயா, மோடிக்கும் ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து இதுதான் அவங்க மோடி கடவுள் அப்படிங்கிற பிம்பம் வந்து அவங்க ஆதரவாளர்கிட்ட முன்னாடி இருந்தது, சங்கப்பரிவார அமைப்புகள்கிட்ட அப்படியான இது இருந்தது. அப்படி இருந்ததுன்னா ஏன் வாரணாசி தொகுதியில விஸ்வ இந்து பரிஷத் அவருக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க? இன்னைக்கு வந்து மோடி தான் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் வந்து சங்கப்பரிவார அமைப்புகள்கிட்டயே இல்லை. மோடி வந்து அவங்களுக்கு ஒரு சாத்தானா மாறிட்டார். சங்கத்தையும் சங்கப்பரிவார அமைப்புகளையும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கரப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கரைபிடித்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்களுடைய லட்சியங்கள்ல இருந்து வழிதவறி போக வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பகுதியினர் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியா வந்து சமாதானம் செஞ்சு வாரணாசியில இருந்து விஸ்வ இந்து பரிஷத் வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சாங்க. அவங்களுக்குள்ளாரையே பல மோதல்களும் வந்து பலவிதமான சங்கடங்களும் வந்து சேர்ந்துட்டது. அதனால இப்ப மோடி பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து அவர் பேசுறது நாட்டு மக்களிடையே ஒரு பயங்கரமான வெறுப்பை தூண்டுவதாக இருந்தாலும் கூட அவங்க சோர்ந்து போய் அயற்சி அடைந்து இருக்காங்க இல்லையா, சங்கப்பரிவார அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் அவங்கள முதல்ல தன் பக்கத்துல அணி திரட்டிக்கணும், அவங்கள வேகமூட்டணும் அப்படிங்கிறதுக்காக பேசி பார்க்கறாரு. நான் இன்னும் வந்து பயங்கரமான இந்துத்துவக்காரராக தான் இருக்கிறேன் அப்படின்லாம் பேசுறதுக்கு. ஏன்னா மத்த யார் பேசினாலும் அதை நம்பல. முன்னாடி எல்லாம் மோடி 2014 அவர் வந்து பிரதமர் ஆக போறான்னு தெரிஞ்சோன்னு இப்படியான வெறுப்பு பேச்சுக்கள்லாம் கம்மியா குறைச்சலா பேசிக்கிட்டு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அவர் மட்டும் நீங்க எல்லாரும் அன்பா இருக்கணும், நம்ம எல்லாம் அன்பா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு, எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்கிறோம் அப்படின்னு பேசுவாரு. ஆனா கூடவே பக்கத்துல ஒருத்தர் வந்து பயங்கரமா இப்படியான வெறுப்பு பேச்சுக்களை பேசுவாரு, அதை இவர் கண்டுக்கவே மாட்டார். இப்படிதான் நடந்துட்டு இருந்து. இந்த முறை அவர் கூட இருப்பவர்களை விட அதிகமான ஒரு வேகத்துல இவர் வந்து வெறுப்பு பேச்சுக்களை பேசுகிறார். அதை வந்து அவர் பேசுற எல்லா பேச்சுக்களும் வந்து கிரிமினல் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது, இது சமூகங்களுக்கு இடையில மோதலை தூண்டுவது அப்படிங்கிற. இந்நேரம் வேற யாராவதுன்னா கூப்பிட்டு ஜெயில பிடிச்சு போட்டு வச்சிருக்கணும், மோடியா இருக்கிறதுனால விட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க.